உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த தேசத்துக்கு போ சொல்றாரு? உன் தேசத்தை விட்டு. இதுவே பயங்கர செழிப்பான உள்ள ஒரு தேசம். இப்போ நல்ல 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம், இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம உடனே நெட்ல சர்ச் பண்ணுவோம், நம்ம போற அந்த ஆபீஸ் எப்படி இருக்குது, எவ்வளவு சம்பளம் தருவாங்க, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம வெளிநாட்டுக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னா அந்த வெளிநாட்டுல அங்க போய் விசாரிப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ அந்த தேசத்துக்கு போ. அந்த தேசத்தை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த தேசம் செழிப்பாக இருக்குதுன்னு ஆபிரகாமுக்கு தெரியுது. அந்த தேசத்துக்கு போங்கிறாரு. இப்ப அந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசமா இருக்கணும்? ஆண்டவர் அவனுக்கு காண்பிச்ச தேசம் எப்படியா இருக்கணும்? இஸ்ரவேல் தேசம். அதை பத்தி நான் ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற தேசம் என்ன தேசமா இருக்கும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், முன்மாறியும் பின்மாறியும் தப்பாமல் பெய்யும் தேசம், வருடம் முழுவதும் வற்றாமல் ஓடும் யோர்தான் ஆடு புரண்டு ஓடும் தேசம், கடல் நீரே நல்ல நீராக உள்ள திபேரியா கடல் உள்ள தேசம், மேய்ப்பர்களின் சொர்க்கபுரி என்றும் எல்லா வளமையும் கொழுமையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு என்கேதி என்ற இடம் உள்ள தேசம், வெண்பனியால் சூழப்பட்ட லீபனோன் மலை உள்ள தேசம், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் நிலவும் தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் சமவெளிகளும் நீரூற்றுகளும் உள்ள தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் 21 முறை போட்டிருக்கு. அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். அந்த தேசத்துல என்னென்ன மரங்கள் இருக்குமா? மதுரமான மாதுளை மரங்களும், ஆரோக்கியத்தை தரும் அத்தி மரங்களும், கமகமக்கும் கிச்சிலி மரங்களும், பெரிய பெருட்ச மரங்களும், விண்ணை முட்டும் கேதுரு மரங்களும், தேவாலயத்துக்கேற்ற தேவதாரு மரங்களும், வளமான வாதுமை மரங்களும், வாசனை வீசிடும் சந்தன மரங்களும், ஆயுட்காலம் அதிகமான ஒளிவு மரங்களும், அரச மரமும், அர்மோன் மரமும், புன்னை மரங்களும் உள்ள தேசம். அது எப்படியாப்பட்ட தேசம்? அதுல பாத்தீங்கன்னா அத்திப்பழ தோட்டங்கள் நிறைந்த பெத்பகே, திராட்சை பழ தோட்டங்கள் நிறைந்த பெத்தானியா, கோதுமையும் வார்கோதுமையும் அதிகமாக விளையும் பெத்லகேம், பெரிய பெரிய பேரிட்ச மரங்கள் காய்க்கின்ற எரிகோ எனும் பட்டணம் நிறைந்த தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவுபடாதமான தேசம். ராஜாக்கள் சூடும் ரோஜாக்கள் பூத்து குலுங்கும் சாரோன் சமவெளிகள் உள்ள தேசம். நல்ல லீலி மலர்கள் மலரும் தேசம், மலர்ந்து பூத்து குலுங்கும் தேசம். ஔஷதமான ஒலிவ எண்ணெய்கள் உருவாகும் தேசம். ஈசோப்பும் குங்குமமும் குங்குளியமும் வசம்பும் லவங்கமும் மருதோன்றி செடிகளும் வெள்ளை போலமும் கரிய போலமும் கருவாப்பட்டையும் அல்பான் பிசின் தைலமும் சாம்பிராணியும் சகல விதமான கந்த வர்க்கங்களும் தூப வர்க்கங்களும் விளையும் நறுமணமான தேசம். அது சிங்காரமான தேசம். ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு நன்மையான தேசத்தை தேவன் ஆபிரகாமுக்கு தரேன்னு சொல்றாரு. தேசத்தை விட்டு வா.